நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ். ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா ஓயல்ஸ் லா. இந்த லா என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளோஸ்டு சிஸ்டம்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டா இருந்ததுன்னா அதோட வால்யூம் வந்து ப்ரெஷருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதாவது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. இப்போ வந்து வால்யூம் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகும், வால்யூம் கம்மியாச்சுன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இப்ப இங்க வந்து ஒரு இது இருக்கு, இங்க ஒரு பிஸ்டன் இருக்கு. இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இப்ப வந்து இந்த இடத்துல வால்யூம் வந்து அதிகமா இருக்கு, ஸோ வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த இதை கம்ப்ரஸ் பண்ணேன்னா வால்யூம் கம்மியாகி ப்ரெஷர் வந்து அதிகமாயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா வந்து சார்ல்ஸ் லா. இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா சிஸ்டம்ல இருந்ததுன்னா வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர் வந்து வெளியில இருக்கிறது மாறாது, உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வால்யூம் அதிகமாகும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா வால்யூம் கம்மியாகும். ஸோ அதேதான் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹீட் ஆகுது, ஸோ வந்து ப்ரெஷர் வந்து ஒரே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கேஸ் இருக்கு, நான் இப்போ வந்து அதிக ஹீட் கொடுத்தேன்னா இது வந்து மேல தூக்கும் இந்த பிஸ்டன். ஏன்னா வந்து இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுது அந்த கேஸ். ஸோ அதான் அதுதான் வந்து சார்ல்ஸ் லா. அடுத்தது தேர்ட் லா வந்து ஏ-லூசக்ஸ் லா. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிஸ்டம்ல வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அதோட ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்படின்னா வால்யூம் வந்து மாறாது. அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும், ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும். இது எப்படின்னா, இப்ப இதே இடத்துல வந்து வால்யூம் வந்து இவ்வளவுதான் இருக்கு, இந்த இடத்துல அதே பிஸ்டன் இருக்கு, இந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கு, இந்த அது ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இதே அளவுக்கு வால்யூம் இருந்ததுன்னா இந்த கேஸ் வந்து ரைஸ் ஆகும் பாத்தீங்களா. இப்படி ரைஸ் ஆகிறப்ப இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல போகும். ஸோ இந்த இடத்துல எந்த ஸ்பேஸ் இல்லாதனால அது ப்ரெஷர் கிரியேட் பண்ணி வெளியில தான் போக பார்க்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப ப்ரெஷர் இந்த இடத்துல அதிகமாகும். இதுதான் வந்து ஏ-லூசக்ஸ் லா. அடுத்தது அவகாட்ரோஸ் லா. அப்படின்னா என்னன்னா, இப்ப அந்த சிஸ்டம்லயே வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப வால்யூம் வந்து அந்த இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை பொறுத்து